தட்டணுமா ஏன் உடைக்கிறதுக்கா? கொஞ்சம் தோல் விட்டு ஈஸியாக இருக்கும். பழங்காய் களி எடுக்கணும், நாட்டு கல்வியாக வடித்து எடுக்கணும். சரி, வருதா? நார் நாராக வருது. அது அதெல்லாம் வடிச்சிடணும். அரிதட்டில் வச்சு ஒரு ஃபுல்லாக நல்லா அலசணும். அது இது வந்து பனம்பழம் களி. இந்த களியை போட்டு கஞ்சியில் குடிப்பாங்க யாழ்ப்பாணத்தில். இந்த பழம் செம்மரே இருக்கட்டுமா? உங்களுக்கும் என்ன சொல்லுங்க, அம்மா செஞ்சு அனுப்பிடுவாங்க. நல்லா இருக்கும். என்ன சொல்றாங்க, இந்த நல்லா சூடான பிறகு அந்த நுரைய வந்து கொதிச்சு கொதிச்சு நல்லா தண்ணி ஆகிட்டு கட்டியா களியா வந்துடும். நல்லா கொஞ்சம் வத்திட்டு பாருங்க. மைதா தட்டுங்க தட்டுங்க போட்டிங்களா? அவ்வளோதாங்க. ஓ சரி, போதும் போதும் போதும். பனங்காய் பணியாரம் வச்சு பனம்பழம் பணிகாரம் சுட போகிறோம். பனம்பழம் என்ன பண்ண, இதுக்கடுத்து என்னமா பண்ணணும்? சாறு எடுக்கணும். களி எடுத்து அடுப்பில் வச்சு காய்ச்சி அரிசி மாவு மைதா மாவு சீனி போட்டு. சரி, யார் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தா? இதெல்லாம் செய்யறது தானே எங்கள் அம்மா அவங்க சொல்லுவாங்க, நாங்கள் பார்க்குறோம். நல்லா இருக்கும். நீங்கள் இருக்க செட்டிக்குளத்தில் அவங்க அம்மானா எங்கள் மன்னாரில் சொல்கிறீங்களா? இல்லை கிடைக்கணும் நல்லா. காணிக்கலே இருக்கு. தண்ணி கொஞ்சம் எதில் ஊற்ற தட்டணுமா ஏன் உடைக்கிறதுக்கா? கொஞ்சம் தோல் விட்டு ஈஸியாக இருக்கும். பழங்காய் களி எடுக்கணும், நாட்டு செய்வாங்க. நாட்டு செய்ய தெரியுமா உங்களுக்கு? அதெல்லாம் களியை கறந்து கொஞ்சம் புளியும் விட்டு காய்ச்சி அப்படியே ஊற்றுவாங்க. உணவோட காய் இருக்குல்ல, அதை விளைச்சிட்டு அதில் ஊற்றுவாங்க. நல்லா தான் இருக்கும். புளிப்பாக இனிப்பு சீனியும் கொஞ்சம் போடுவாங்க லைட்டாக. நாங்கள் செய்கிற மாதிரி நம்ம பிள்ளைகள் வந்து செய்யுது. அக்காச்சி எனக்கு ஒரு செஞ்சு தந்திருக்கு. அக்காச்சி அங்கே அவங்க கேம்புக்கு போயிருந்தேன். நான் சமையலே இங்கே ஒன்று ஒழுங்காக செய்ய மாட்டேங்குது. அப்புறம் எங்கே பணம்? பரவாயில்லடா, பரவாயில்ல. முக்கை பார்த்து பார்த்து நம்மளோட நல்லா பிரியாணியெல்லாம் அட்டகாசம். உடம்பெல்லாம் பரவாயில்ல. சாம்பார்லாம் நல்லா வைக்கும். சப்பாத்தி நல்லா போகும். என்னம்மா இது ஓகேவா? நல்லா இருக்கா?
இது முருங்கைக்கீரை யாருக்கு இது அவங்களுக்கா? அது குடிக்கணுமா சூடாக இருக்கும்போது? குடிங்க குடிங்க. கொடுத்துட்டா பாருங்க. என்ன பண்ண சொல்லுங்க அப்படிங்க. கல்வியை வலிக்க எடுக்கணும். சரி வருதா? நாராக வருது அது. அதெல்லாம் வடிச்சிடணும். அரிதட்டில் வச்சு ஒரு ஃபுல்லாக எல்லாத்தையும் எடுத்துட்டு அழுத்தி வடிக்கணும்னா. சரி சரி. எடுத்து அடுப்பில் வச்சு நல்லா காய்ச்சணும். ரொம்பலாம் வந்துடும் போகணும். சரி சரி. சரியா அதில் கொஞ்சம் தண்ணி அந்த தண்ணியை ஊற்றணுமா? அது தண்ணி இல்லை இதில் இது எப்படி இதில் போட்டிருக்கீங்க? அதையும் இருக்க கலந்து அதான் அலசணும் அதை. அளவு படமுல்லப்பா. நாம நாட்டில் பணம் கூட தெரியல. நான் ஒருத்தன் வேதாளைக்கு போயிட்டு பணங்காயா அப்படி கிடக்கு வாசல்லாம் மூஞ்சி கிடக்கு. நான் செஞ்ச ஒரு மாமா கடை தானே, நான் போய் ஒரு 4 பணங்காயை பெற்று பெரிய பணங்காயை எடுத்து வித்தியாசம் இந்த ஊரை போட்டு ஏன் மருமாளே அப்படின்னு இருபத்தை நான் சுட்டுட்டேன் அப்படின்னு களியை கறந்து நல்லா பணங்காய் களியை காய்ச்சி கையில் அது மாவு இருக்குது, அரிசி மாவு இருக்குது, மைதா இருக்குது, சீனி இருக்குது, எல்லாம் அள்ளி போட்டு ஒரு லிட்டர் எண்ணெயை ஊற்றி காய்ச்சி வச்சு கிளஞ்சி வச்சுட்டு அதெல்லாம் சமையல் மீன் குழம்பு வச்சு சமையல் எல்லாம் முடிச்சுட்டு பலகாரம் போட்டு முடியும். அங்கிட்டு உள்ள சாணம் இங்கிட்ட உள்ள சாணம் அவ்வளோதையும் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. கூட்டிகிட்டு வந்து எல்லாத்தையும் காட்டுறதையும் மருமக பாருங்க பணங்காயில் பலகாரம் சொல்லிட்டா நீங்களே இருக்கிறீங்க ஒருத்தருக்கும் தெரிய மாட்டேங்குது கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அதுக்கு பிறகு பார்த்தா 4-5 பணங்காய் அள்ளிட்டு திருப்பி கொண்டு வந்துட்டாங்க சுட சொல்லி. மருகாப்பூ சுட்டு ஒரு வாளி பெரிய வாளி ஃபுல்லாக பலகாரம் சுட்டு வச்சுட்டு நானும் களி கறந்து ஒரு 10 பணங்காய்க்கு வந்து களி கறந்து காய்ச்சி களியை பண்ணணும். வாளியில் ஊற்றி களியை பண்ணணும். அதுகளுக்கு சுட்டு ஒரு வாளி ஃபுல்லாக அங்கே போனால் சொல்லிடுவாங்க. நம்மளே தெரியாது பலகாரம்லாம் சொல்ல மாட்டாங்க. வருதா? சிப்பிக்கு சோறு காய்ச்ச வேலை, எனக்கு வந்து உண்மை. அதான் அதான் இப்போ இதை எடுத்து வச்சுட்டு எத்தனை நாள் கழிச்சும் செய்யலாமா? சரி. இப்போ இது எல்லாத்துலேருந்து களி இது மாதிரி எடுத்துட்டு அதை வந்து வடியை வச்சு வடிக்கணுமா? வடிச்சிட்டு அதுக்கப்புறம் சரி அடுப்பில் வச்சு காய்ச்சணும். சரி. அதுக்கும் சீனி அரிசி மாவு போட்டு இப்படி அப்படியே அந்த இப்படி ஊற்றணும். சரி சரி. ஓகே. யார் கொடுத்துனா கொடுக்கலாம். அதெல்லாம் செஞ்சுட்டு வேணா அவருக்கு கொடுத்து, ஏன்னா இதுவும் அவருக்கு தேவைப்படும். அந்த கொலை இருக்கு. இது வந்து பனம்பழம் களி, நம்ம காய்ச்சாத களி, பனங்காய் களி. 2 பேர் சேர்ந்து தான் வந்து பனங்காய் பணியாரம் செய்ய போகிறாங்க. ஸ்டெப் 1 பனம்பழத்தை தட்டி நல்லா உரிச்சிட்டு அதை தண்ணியில் போட்டு முக்கி ஊற வச்சு பண்ணுற மாதிரி சுரண்டி அந்த களியை எடுக்கணும். எடுத்துகிட்டு கொட்டையெல்லாம் தனித்தனியாக வலிச்சு களியெல்லாம் எடுக்கணும்.
அப்புறம் எடுத்து ஃப்ரெஷ்ஷான களி ஃபுல்லாக அப்படி இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து அதை வடிக்கணும். வந்து கொஞ்சம் வடை கொடுத்துட்டு இந்த களியை போட்டு கஞ்சியில் குடிப்பாங்க யாழ்ப்பாணத்தில். இந்த பனம்பழத்தை சுட்டு பனம்பழத்தை சுட்டுட்டு இந்த பனங்கள் களி இப்படி இருக்குங்களா கழிச்சு கஞ்சியை போட்டு குடிப்பாங்க. நாட்டை விட்டு குடிப்பாங்க. நாட்டை போட்டு அது நாட்டு தப்பையும் அதே மாதிரி நாட்டு. நான் போய் மாமா கடையில் அந்த இதுகளை எழுதிட்டு வந்துடுறேன். சரியா? சாமான் சொன்னாராமா? ஆமாம், பூசார்கிட்ட பேசிட்டாரா? சூப்பராக இருக்கு. ரொம்பலாம் ஒன்றும் போகாது, நல்லா இருக்கும். செம்மலே இருக்கட்டுமா? நல்ல ஸ்மெல் வருதுல்ல, கலரும் நல்லா இருக்கு. ஸ்மெல் வருதா? நல்ல ஸ்மெல் வருது. உங்களுக்கு வரலையா? வந்து அம்மா ஸ்பெஷல் பனங்காய் பணியாரம். ஸோ மேக்ஸிமம் இந்த பக்கம் உள்ளவங்களுக்கு வந்து அதிகமாக பனங்காய் யூஸ் பண்ணிட்டு பனங்காய் சொல்ல மாட்டாங்க. அம்மா வந்து 2 பனமாக கிடைச்சாலும் இவங்க வந்து அம்மா ரொம்ப பிடிக்கும். அதனால் அப்பா இங்கே வேலை தரத்தில் எடுத்து வந்து பணம் அதை வச்சு அவங்க காலையிலே உட்காந்து. ஸோ உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் பணம் ஃபுல் வீடியோ வரும் சீக்கிரத்துக்கு கண்டினியூவாக அப்படியே பாருங்கள். சரி, நான் பார்த்துட்டு உங்களுக்கும் வேணும்னா சொல்லுங்கள், அம்மா செஞ்சு அனுப்பிவிடுவாங்க. ரொம்ப நல்லா இருக்கு. ஃபுல் எப்படி செய்கிற இந்த வீடியோவும் இதையோடய நான் பேசி அப்படியே போட்டிருப்போம். சரி, டவுட்னாலும் நீங்கள் வந்து சொல்லுங்கள். ஸோ தெரிஞ்சு வீடியோ பார்க்குறாங்க, பட் வந்து ஃபுல்லாக பார்க்க மாட்டேங்கிறீங்க, லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க, ஷேர் பண்ண மாட்டேங்கிறீங்க. தெரிஞ்சவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு. ஓகேவா? இந்த கட்டிக்கிட்டே வருது பாரு, பபிள்ஸ் மாதிரி வரும். நிறைய அல்லணும், நிறையெல்லாம் போட்டு கலக்கி விடுறதில்ல. கலக்கிட்டாச்சா இது புரியல. அப்படியே நிற்கணும். நல்ல நுரை வரும்ல. தண்ணி எடுத்துருவா. கரண்டி கீழே இருக்கணும். சொல்லுங்க. அந்த காரம் நுரை வரையும் அதை வடிச்சு அடிக்கணும். காரம் என்ன சொல்கிறாங்க, இந்த நல்லா சூடான பிறகு அந்த நுரையை வந்து கொதிச்சு வந்த பிறகு இதுக்கு மேலே அந்த நுரை இருக்குமா, அந்த நுரையை வந்து அள்ளிடணுமா. ஸோ இதில் அந்த ப்ராசஸில் முக்கியமான விஷயம். ஏமா இல்லாட்டி அது வந்து கொஞ்சம் காரம் மாதிரி இருக்கும். சரி, அது அள்ளனா நல்லா இருக்கும். சரி கொஞ்சம் இருக்காது. ஓகே, புரிஞ்சா? வரலையா? யாரு? ரெண்டு நுரை வருது இல்லடா. ஓ, இந்த ஒதுங்குற நுரையை அப்படியே அள்ளணும்னா. முடிஞ்சளவு அள்ளிடணும்னா அவ்வளோதானா? பத்தியா? இதை முக்குளி மாதிரி சொல்ல நல்லா தண்ணி ஆகிட்டு காஞ்சோன்னா கட்டியா கடியா வந்துடும். வத்தணும்ண்ணே. நல்லா வத்தலை, கொஞ்சம் தண்ணியாக தான் இதாக தான் இருக்குது.
சரி சரி ஓகே. சிம்மில் தான் இருக்கு. கையை வச்சு பாருங்க. ரெடி ஆயிடும். நல்லா கொஞ்சம் வத்திட்டு பாருங்க, கொஞ்சம் நல்லா கட்டி ஆயிட்டு இந்த அளவுக்கு நல்லா கொஞ்சம் வத்த விட்டுட்டு அப்படியே ஆஃப் பண்ணி விட்டால் போதும். மைதா தட்டு போட்டிங்களா? அவ்வளோதாங்க. அரிசி மாவு ரெண்டுமே போடணுமா? போட்டால் கொஞ்சம் இதாக இருக்கும். ஓ, சீனி எவ்வளோ போட்டீங்க? சீனி ஒரு 200 தேதி வரும். சரி சரி, போதும் போதும் போதும். போட்டு அந்த களியை ஊற்றணும். காய்ச்சி வச்ச களி நல்லா இருக்குல்ல, அவ்வளோதான். போண்டா சுடுற பழத்துக்கு பிணைஞ்சு எடுத்துக்கணும், அப்படி தானே? ம், ஓகே. திரும்ப இப்போ பிணைஞ்சு வச்சதே ஓகேவா? இனிமேல் சொல்லலாமா டெய்லி? போய் ஊற்ற வேண்டியதான். ரெடி ஆகிட்டு பனங்காய் பணியாரம் சொல்கிறதுக்கு மாவு ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ இனிமேல் ஈவினிங் இன்றைக்கி செஞ்சு சாப்பிட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம். சாத்தியை வச்சு அது இறால் வச்சுருக்கு, உங்களுக்கு தான் வச்சுருக்கோம். பொரிக்கலையா? அது திரும்ப ஊற வச்சுருந்தாங்க. எப்படிங்க பனங்காய் பணியாரம் வச்சு சாப்பிடலாம் தானம்மா? எத்தனை நாள் வச்சு சாப்பிட்லாம்? ஓகே, நிறைய தான் இருக்கு. பாருங்க, பனங்காய் பழம் இருக்கு. இலங்கை ஸ்பெஷல் பனங்காய் பணியாரம். கடை கரையில் போட்டு வந்த உடனே வடை பனங்காய் பலகாரம்லாம் சுற்றி வந்து ஒரு டீயும் போட்டால் சரி. இங்கேயே ட்ரை பண்ணி பார்க்கலாம். பனங்காய் ரெகுலராக கிடைக்குமா? கிடைக்கும், திருவிழா கிடைக்கும். கொஞ்சம் வாங்கணும் யாரும் சொல்லி. கூட தெரிய மாட்டேங்குமா? என்னது பனங்காய் பணியாரமா? குட்டி குட்டியாக போடுங்க. யாரும் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. பனங்காய் பணியாரம் எப்படி செய்யணுன்ற டிஸ்கிரிப்ஷன் வந்து நான் டெக்ஸ்ட்டாக வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து நான் அதில் அப்லோட் பண்ண வேணும்னா அவங்களுக்கு கமெண்ட் பண்ணி நான் போட்டு விடுறேன். ஓகேவா? இதெல்லாம் சுட்டடா உள்ள டக்குன்னு வெந்துருவானா? வெந்துடும் ரொம்ப நேரம். சரி சரி. அந்த பாப்போம் ஏதாவது கேம்ப் இருக்குல்ல, எதுவும் வித்தியாசமா கோயில் கேம்ப் மட்டும் காட்டாம அந்த கோயில் சேர்ந்து எடுத்தா நல்லா இருக்கு. ஞாயிற்றுக்கிழமையில விளாடுவாங்க பசங்க, விளாடுறது அந்த மாதிரிலாம் இருக்கும். பக்கத்துல மேட்சுக்கு போவாங்க ஒரு இடத்துக்கு, அதுக்கு எல்லாம் சேர்ந்து அப்படியே போடலாம். ஒரு எடுத்துட்டாண்டா அது நல்ல வீடியோ வந்து அடிச்சு போட்டு திருப்பி எடுத்து போட்டு 4-5 வீடியோ பார்ப்போம். செய்யலாம், பார்ப்போம்.